இங்கே பாருங்கள், இன்டகிரேஷனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேஷனுக்கு போகிறதில்ல. நான் வந்து உள்ளே இருக்கிற இன்டகிரண்ட் மட்டும் எது போகிறேன். உள்ளே இருக்கிறது இன்டகிரண்ட், வெளியில் இருக்கிறது இன்டகிரல். அப்போ 3 sin θ - 2 இன்டூ காஸ் θ ஹோல் டிவைடட் பை, கீழே டினாமினேட்டர் பாருங்களேன், அங்கே ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ 5 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஐடென்டிட்டி வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4 இன்டூ சைன் தீட்டா. ஸோ வந்து நான் இது வரைக்கும் இன்டகிரேஷனுக்கே போகல, உள்ளே இருக்கிற இன்டகிரண்ட்டை மட்டும் சிம்ப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 sin θ - 2 இன்டூ காஸ் தீட்டா. ஸோ நியூமரேட்டர் வந்து ரைட் ஆஸ் இட் இஸ், ஹோல் டிவைடட் பை, இந்த மைனஸ் உள்ளே வருமா, 5 - 1 4 ஆகிடும். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4 சைன் தீட்டா. ஸோ இதான் வந்து இதுதான் டினாமினேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த டினாமினேட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இங்கே சைன் தீட்டா ஃப்ரண்ட்டில் இருக்கா, அதே மாதிரி டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் தீட்டா எங்கே வரணும், ஃப்ரண்ட்டில் வரணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 மைனஸ் 4 சைன் தீட்டா. ஸோ மேலே நியூமரேட்டர் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் 3 sin θ - 2 இன்டூ காஸ் தீட்டா. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்களேன், டினாமினேட்டர் வந்து இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab. அந்த ஃபார்முலா மாதிரி தானே இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம், நம்ம சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம், சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 வந்து 2² எழுதிக்கலாம் மைனஸ் 2 இன்டூ சைன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது வந்து a², இது வந்து b² மைனஸ் 2ab மாதிரி, கரெக்டுங்களா? அப்போ நம்ம டினாமினேட்டர் எப்படி எழுதலாம், இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டானா சைன் தீட்டா மட்டும் போட்டுக்கோங்க, a மைனஸ் bனா வந்து 4ஓட ஸ்கொயர் வந்து 2, அப்போ சைன் தீட்டா - 2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து அந்த 3 டேர்ம்ஸோட ரெடக்ஷன். அது ஆக்சுவலி சைன் தீட்டா - 2 த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 3 sin θ - 2 இன்டூ காஸ் தீட்டா. இப்போ வந்து சம் வந்து கரெக்டான ஃபார்மேட் வந்துடுச்சு. இப்போ கோ ஃபார் இன்டகிரேஷன், புட் இன்டகிரல் அண்டு டி தீட்டா. ஓகேங்களா? இப்போ நான் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் வந்து சம்மோட கரெக்டான ஃபார்மேட். இந்த ப்ளூ கலரில் நான் அண்டர்லைன் பண்ணுற பாருங்களேன், இதுதான் இப்போ சம். இதுதான் இப்போ தான் இந்த சம்மோட ஃபார்மேட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். டினாமினேட்டர் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே டீன்னு எடுத்துக்கோங்க. லெட் டினாமினேட்டர் டி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா - 2. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன், dt பை dx வரும். சைன் தீட்டாவோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் தீட்டா மைனஸ் 2 பண்ணால் 0 ஆகிடும். கீழே வந்து ஒரு டி தீட்டா போடுவீங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி தீட்டா. அப்போ வந்து இங்கே டி தீட்டா வரும். இந்த 0 வந்து மறந்துடுங்க இப்போ. ஓகே, நோ நீட் டு ரைட் த 0, கரெக்டா? அப்போது காஸ் தீட்டா இன்டூ வாட் வில் கம், காஸ் தீட்டா இன்டூ டி தீட்டா. ஸோ இதுதான் வந்து டிடி. ஓகே, டிடி கண்டுபிடிச்சாச்சா, காஸ் தீட்டா இன்டூ டி தீட்டா. நவுன்னு போட்டு சம் வந்து தீட்டாவில் இருக்கிற சம்மை டீயில் மாற்ற போகிறேன். 3 sin θ - 2. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இந்த -2வை இந்த சைடு கூட்டிட்டு வந்துடுங்க. அப்போது விச் இம்ப்ளைஸ் t + 2 இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், t + 2 இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஏன்னா கம்ப்ளீட்டாக எங்கெங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அது பதிலாக வந்து டி டேர்ம்ஸ் எழுத போகிறேன். அப்போ 3 அப்படியே எழுதிக்கணும். இந்த சைன் தீட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த சைன் தீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம், t + 2. அப்போ 3 இன்டூ t + 2 மைனஸ் 2 டிவைடட் பை சைன் தீட்டா - 2னா டி, ஃபுல்லாகவே டி தானே இங்கே அசைன் பண்ணது, டி போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ் தீட்டா என்ற டி தீட்டா இருக்குல்ல, இதோட ரீப்ளேஸ்மெண்ட் யார், டிடி, கரெக்டுங்களா? இப்போ சம் வந்து கம்ப்ளீட்டாக எதில் மாறிடுச்சு, டீயில் மாறிடுச்சு. இங்கே இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன், இன்டகிரல். இந்த 3 வந்து உள்ளே வருமா, 3 × t 3t, 3 × 2 6 ஆகிடும். 3t + 6 வரும். அப்போ 3t 6 - 2 4 வந்துடும், சரிங்களா? ப்ளஸ் 4, 3t + 4 டிவைடட் பை t², இன்டகிரேஷன் இன்டூ dt. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் டிவிஷன் பண்ணலாங்களா, 3t டிவைடட் பை t² ப்ளஸ் 4 டிவைடட் பை t² இன்டூ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்கெட்டு இன்டகிரல் இன்டூ dt. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டீக்கு இந்த t² கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே t⁴ இருக்கும். அப்போது இன்டகிரேஷன் வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். 3யை வெளியில் வச்சுக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் கீழே என்ன இருக்கும், எனக்கு கீழே வந்து 1/t. அப்போது 1/t இன்டூ dt
ப்ளஸ் 4 வந்து வெளியில் வச்சுக்கோங்க. இந்த t பவர் 2 கீழேருந்து மேலே கொண்டு வந்துடுறேன். அப்போது t to the power of -2 ஆகிடும். அப்படியே இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன், இன்டூ dt போட்டுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ 3 வந்து அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் ஆஃப் 1/t into dt. ஸோ நமக்கு தெரியும்ல, டிஃபரன்ஷியேஷனில் log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1/x. அப்போ இன்டெகிரேஷனில் 1/x into dxனா log x. அப்போ 1/t into dtனா log of modulus of t. ப்ளஸ் 4 into t power -2க்கு என்ன ஃபார்முலா? x power n ஃபார்முலா. x power n இன்டெகிரேஷன் ஆஃப் x power n னா x to the power of n plus 1 divided by n plus 1. அப்போ t power -2 ஓட இன்டெகிரேஷன் t power -2 plus 1 which is equal to -1. -2 plus 1 which is equal to -1. இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? அப்போது 3 into log of modulus of t ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 t power -1 அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் பவரை அப்படியே விட்டுறக்கூடாது. தென் t power -1 கீழே வந்துச்சுன்னா t ஆகிடும். ஓகே, ப்ளஸ் c. ஃபைனலாக வாட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப்? டோன்ட் லீவ் த ப்ராப்ளம் இன் t. ஏன்னா வந்து சம் கொஸ்டின் வந்து தீட்டாவில் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஆன்சரும் தீட்டாவில் தானே இருக்கணும். அப்போ டீக்கு பாலாக வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம டீக்கு பால் என்ன போட்டுடணும்? நெக்ஸ்ட்டு sin theta -2. அப்போ 3 into log of modulus of sin theta -2 modulus close -4 divided by t. டீக்கு பால் என்ன போட்டுக்கலாம்? sin theta -2 sin theta -2 எல்லாமே ப்ராக்கெட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது வெளியில்? ப்ளஸ் c. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்.